ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2வது நாள் விளாக் பார்க்க போகிறோம். நான் இங்கே டியூட்டிக்கு வந்தேன், காலைல 8 மணிக்கு டியூட்டிக்கு வந்தேன். இப்போ 8 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு போவேன். அங்கே அக்கா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் 8 மணிக்கு போயிட்டு அப்படியே ரைஸ் போட ஆரம்பிச்சிடுவோம். நைட்டு கடையெல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவோம். வாங்க, அங்கே கடையில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு போய் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆஃபீஸில் லீவ் இருக்கிறையில் லீவ் எடுத்துக்கிட்டு அக்காவுக்கு ஹெல்ப்பாக தான் இருப்பேன். சில டைம் வந்து லீவ் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த டைம் மட்டும் அக்கா பார்ப்பாங்க. அவங்க தனியாக பார்க்கையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு லீவ் போட்டு இருந்திருக்கேன். இன்றைக்கி லீவ் என்னால் போட முடியல, நேற்று போட முடியல. அதனால் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பார்ப்போம், அப்புறம் இதையும் பார்த்து தான் ஆகணும். இப்போ 8 மணிக்கு மேலே அங்கே போய் கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. கன்னத்தை கொட்டால் சந்தர கொட்டும், வெட்டத்தை கொட்டால் குங்குமம் கொட்டும், புன்னகை பட்டால் மல்லிகை கொட்டும், பார்த்தால் பருவம் மூச்சு முட்டும், காணலி மோசிகள் சொம்பனை தேடு அம்மம்மா. நம்ம கடைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த சந்தில் போயிட்டு இப்படி ரைட்டு திரும்பினோம்னா இதுதான் நம்ம கடை. நம்ம கடையோட கேட்டு இதுதான். இது பின்புற வழி. இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறேன். எங்கள் அக்கா பொண்ணு வர்றாங்க. வாங்க போகலாம், கடைக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தண்ணி அப்படி வந்தவொடனே இது மாதிரி நிற்பாங்க. அவங்கள தூக்கணும். ஹாய் சொல்லு. அங்க பாரு, ஸ்கூல் போயிட்டு வந்தியா? சவுண்டா பேசு. சரி சரி, வாங்க கடையை பார்க்கலாம். வாங்க கடையை பார்க்கலாம். மணி 8:30 ஆகுது. எல்லாம் அக்கா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. போட அண்ணா அக்கா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பொரிச்ச பரோட்டா போடுறாங்க. சொல்றாங்க சொல்லு. 97 97 91 25 88 31. பார்ப்போம், கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் மழை வராமல் இருக்கான்னு பார்ப்போம். 3 நாளாக ஒரே மழை, 3 நாளாகவும் ஒரே சேர்த்து தள்ளு. பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க. இன்னைக்கு நாள் இல்லாமல் கஷ்டமா இருந்துச்சா சமைக்க வைக்க? அசிங்கப்படுத்திட்டாங்க. அது ஒரு வாண்டு. அடுத்த வாரம்னா ஊருக்கு போகுது, வேலைக்கு போகுது. இது ஒரு வாண்டு நர்சிங் படிக்குது, படிச்சு முடிச்சிருச்சு மேடம். அடுத்த வாரம்னா இங்கேருந்து டாட்டா காமிச்சிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஐயோ வந்து கிளப்பி தெரியாது. இவங்க தான் தோசை மாஸ்டர், புரோட்டா மாஸ்டர், ஆல்ரவுண்டு எல்லாம் இவங்க. 2 நாளாக மழையில் தோசை மாதிரி தான் போட்டோம். நேராக அதில் தான் தண்ணி ஊற்றுச்சு. இன்றைக்கி மழை வராமல் இருந்ததே எப்பா ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டேன். சரி வாங்க பார்ப்போம். இங்கே இந்த 3 குட்டிங்களும் இங்கே உள்ளே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதா வேலை. என்னடா அது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது எங்க அக்கா பொண்ணுங்க பையன். இது நம்ம வாண்டு.
என்ன படிக்கிற ரக்ஷிதா? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்டா? நீ என்ன படிக்கிற தன்யா? எல்கேஜியா? யூகேஜி. யூகேஜி பி செக்ஷன். சொல்லு அப்ப. யூகேஜி. பாப்பா என்ன படிக்குது? எல்கேஜி இல்லம்மா, யூகேஜி. எல்கேஜி தான் முடிச்சிட்டீல்ல? இப்ப சொல்லு யூகேஜி பி செக்ஷன். ஏய் நீ என்னடா படிக்கிற? யூகேஜி. சரி. பன்னெண்டு புரோட்டா கட்டுங்கப்பா. என்ன பேசுங்க. என்ன பேசுறது? சாப்பிட பேசுறதா? சாப்பாடு தான் ஃப்ரீயா இருக்கா? கன்சீவா இருக்கா? ஆமா வீடியோ எடுக்கிறேன். மூணு கல் தோசை போடும். வாங்க. சிக்கன் ரைஸு முடிஞ்சிருச்சு, புரோட்டா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த புரோட்டாவில் ஒரு 5 முட்டை கிடக்குது, அது கறி போனது கிடக்குது. அதுக்கப்புறம் தோசை மாவு கிடக்குது. மணி 10:30 ஆயிடுச்சு. தோசை மாவு வேலை இருக்குது. தோசை மட்டும் பார்த்திங்கன்னா மாவு இருக்குது. இன்னும் மாவு வந்து அந்த ஒரு வாளி ஃபுல்லும் போச்சுன்னா தான் நம்மளோட டார்கெட்டு. டெய்லி அந்த ஒரு வாளி ஃபுல்லாக போயிடணும். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வாளிக்கிட்ட இருக்குது. முட்டை அங்கே இருக்குது பாருங்கள். முட்டை வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 அட்டை வாங்குவோம், 4 இல்லை 5. ஆனால் அந்த 4ல் வந்து இப்போ இன்றைக்கி வாங்கின 4 தான். ஏன்னா நேற்று வியாபாரம் சரியில்லைல்ல, அதனால் 4 தான் வாங்கினோம். அந்த 4 அட்டையில் 1 அட்டை பக்கம் இருக்குது. இது எல்லாமே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மாவு எல்லாமே இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஹோட்டல் வச்சுருக்கவங்க என்ன முதல்ல போடுறோமோ அது ஃபுல்லாக தீந்துச்சு அப்படின்னா அந்த ஓனருக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் ஏதாவது ஒன்று தீராமல் அது இருந்துச்சு அப்படின்னா அது திருப்பி ஓனருக்கே தான். அது ஓடினாலும் அது ஓனரை சேர்ந்தது தான். அதனால் இப்போ இந்த மாவு ஓட்டினா ஒரு 1500 ஓட்டலாம். அந்த 1500 இன்றைக்கி வியாபாரம் நமக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்க வேண்டியதான். அந்த முட்டை ஓடுச்சுன்னா ஒரு அட்டை நம்ம எவ்வளோக்கு வாங்குவோம்? 150 170 வாங்குவோம். அது ஓடுச்சுன்னா டபுளாக அப்படியே கிடைக்கும். அது 1.5 அட்டை ஓடலங்கையில் அதில் ஒரு 300 400 இன்றைக்கி நமக்கு கிடைக்கல. அதுவும் இன்றைக்கி நமக்கு நஷ்டம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். நேற்று ஓடுனதுக்கு இன்றைக்கி பரவாயில்ல, ஏன்னா மழை இல்லாதனால இன்றைக்கி தப்பிச்சோம். நேற்று அசல் வந்துச்சு, இன்றைக்கி அசலுக்கு கொஞ்சம் ஏதாவது கிடச்சிருக்கும். ஆனால் இது வந்து நமக்கு ஃபுல் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6000 போட்டோம்னா ஒரு 4000 5000 நமக்கு கிடைக்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாம் நமக்கு மீந்து இருக்குது. பார்ப்போம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது. மணி என்ன ஆகுது? அரை மணி நேரம் கூட உள்ள. மணி 10:43 ஆயிடுச்சு. இன்னும் 1/4 மணி நேரத்தில் இது ஓட வாய்ப்பு இல்லை. மக்கள் கூட்டமே இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கி நமக்கு கடவுள் இதை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம டெய்லி வீடியோ போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். டெய்லி ஹோட்டலில் என்ன நடக்குதோ அப்படியே எடுத்து போட்டுடலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம டெய்லி போடலான்னு நினச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன். வாங்க, நாளைக்கு என்ன வீடியோ என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு முடிகிற வரைக்கும் எடுக்கிறேன். வாங்க. என்ன தனியாக படித்து முடிச்சிருச்சா? தனியாக படித்து முடிச்சிருச்சா? என்னது?
இருக்கம்பா. அது ஏன் இவ்வளோ கடுப்பா சொல்கிறப்பா? அப்புறம் எப்படி இருக்கு இன்னைக்கு உங்களோட கருத்து? எங்களோட கருத்து 2 முட்டை வந்துச்சு. அவங்க ஸ்கூல் ஃபீஸை கட்டிட்டு வீட்டில் இருக்கிறத வச்சு சாப்பிடுவாங்களா, கடையில் வந்து வாங்கி சாப்பிடுவாங்களா? ஏம்மா அப்போ நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்கன்னு இந்த மாதம் கடை போடாமல் இருக்க முடியும்? கம்மியாக போட்டு கம்மியாக பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு என்ன பண்ணுறது? சரி, அப்போ கம்மியாக சம்பளமும் வாங்கிக்க வேண்டியதுதான். சம்பளமே இல்லாமல் வேலை பார்க்க சொன்னா நான் ரெடி. என் பசங்களை மட்டும் படிக்க வச்சு. என்னங்க? என் பசங்களை மட்டும் படிக்க வச்சு. சரி, இவர் வந்து நமக்கு ரெகுலர் கஸ்டமர், ரெகுலராக வந்துடுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கடை முடிஞ்சிருச்சு. எல்லாமே கடையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. மணி 11 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கடை நடத்த முடியாது. அவ்வளோதான், எல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நாளைக்கு எனக்கு டே டியூட்டி இருக்குது. நான் டே டியூட்டிக்கு போயிடுவேன். திருப்பி அக்கா நாளைக்கு கடை பார்ப்பாங்க. நாளான்னைக்கு தான் எனக்கு நைட் டியூட்டி. அப்போ காலையில் இங்கே வேலை பார்ப்பேன். சரி, நாளைக்கு விலாக் பார்க்கலாம். இனிமேல் டெய்லியும் நடக்கிறத அப்படியே எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இடையில ஷார்ட் ஃபிலிமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இடையில என்னென்ன எங்களால் முடியுதோ பண்ணி போடுறோம். எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.